राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। அழகான மகர சங்கராந்தி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. சங்கராந்தி அப்படின்னா மாற்றம்னு அர்த்தம், டிரான்சிஷன் அர்த்தம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்வது சங்கராந்தின்னு பேர். 12 சங்கராந்தி உண்டு. அதில் முக்கியமானது மகர சங்கராந்தி. மகர ராசிக்கு அழகாக சூரியன் வரும் நாள். முக்கியமாக உத்தராயண புண்ணிய காலம். அழகாக சூரியனுடைய உத்தராயண காலம். நம்முடைய ஒரு வருஷம் அப்படின்றது தேவர்களுடைய ஒரு நாள். அதில் உத்தராயணம் அப்படின்றது ஜோரான இந்த மகர சங்கராந்தியிலிருந்து ஆரம்பிக்கிறது. தையிலிருந்து ஆரம்பிக்கும். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, இதாரும் உத்தராயணம். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, ஜோரா தட்சிணாயன புண்ணிய காலம். இன்றைக்கும் சில கோவில்களில் பார்த்தோம்னா தட்சிணாயன வாசல், உத்தராயண வாசல்னு ஒன்று உண்டு. முக்கியமாக எனக்கு தெரிஞ்சது அழகாக நம்முடைய திருக்குடந்தை சார்ங்கபாணி ஆறாவமுதன் சன்னதியில் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் போகிற கதவை அடைச்சுட்டு நாளையிலிருந்து புது கதவு. இதான் புது கதவுனா உத்தராயண வாசல் வழியாக தான் போய் அவரை சேவிக்கணும்னா, சார்ங்கபாணி கோவிலுடைய அமைப்பே ரதம் போல தான் இருக்கும். குதிரை உண்டு, சக்கரம் உண்டு. தட்சிணாயன காலத்தில் தட்சிணாயன வாசல் வழியாக உள்ளே நுழைஞ்சு சுவாமியை தரிசனம் பண்ணணும் 6 மாதத்துக்கு. உத்தராயண காலத்தில் 6 மாதத்துக்கு உத்தராயண வாசல் வழியாக நுழைஞ்சு சார்ங்கபாணியை சேவிக்கணும். நம்ம தேசத்தில் எத்தனை வெரைட்டி இருக்குது, எதை சொல்கிறது, நான் எதை விடுறது? ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகு. பத்ரி, கேதார், யமுனோத்ரி, கங்கோத்ரி தீபாவளியிலேருந்து அக்ஷய திருத்தியை வரைக்கும் அடைச்சிருக்கும். அக்ஷய திருத்தியிலேருந்து தீபாவளி வரைக்கும் திறந்துடும். ஒரு 6 மாதம் அங்கே அப்படின்னா இங்கே 6 மாதம் இப்படி. இவ்வளவு அழகான பல விஷயங்கள் இருக்குது. சரியாக சொல்லணும்னா அத்தனை வெரைட்டி இருக்குது. ஒவ்வொன்றத்தையும் இப்படி ரசித்தால் இயற்கையை ஒட்டின ஒரு விஷயங்கள். அதனால் இன்றைக்கி இப்போ தை பிறக்கிறது, நாளைக்கு அழகாக தைப்பொங்கல் பானை வைக்கிறதுன்னு ஒரு வழக்கம். அதில் ஜோராக இன்றைக்கி ஏகாதசி வேறு, நாளைக்கு துவாதசி. இந்த ஏகாதசியில் அழகாக போகி, எல்லா விதமான பழசையும் கொளுத்திட்டு புதிய வாழ்க்கை, அதுதான் போகியினுடைய தாத்பரியம். பழையன கழிதல், புதியன புகுதல், இதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு ரகசியம். எல்லாமே வாழ்க்கையில் இப்போ நேற்றையது பழையதை கழியணும், இன்றைக்கி புதுசாக புகணும். திருப்பி இன்றைக்கி பழசாயிடும், நாளைக்கு பழையன கழிதல், புதியன புகுதல். இப்படி தான் இது வாழ்க்கையினுடைய யதார்த்தம். காலை வரும், அப்போ நான் ராத்திரி தூங்கினோம், அந்த பழசை முடிச்சுவிட்டு புதுசாக ஆரம்பிக்கணும். திருப்பி சாயங்காலம் வரும், பகல் பொழுது முடிஞ்சாச்சு, திருப்பி ஃப்ரெஷ்ஷாக தூங்கணும். பழையன கழிதல், புதியன இது ரொட்டீன். ட்ரெஸ்ஸு பழசாக எடுத்து மாற்றிக்கிறோம், அழுக்காக எடுத்து துவைக்க போடுறோம். இவ்வளோதான். இதே தான் இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தம். ஸோ அழகான பொங்கல் பண்டிகை. இதில் நாம் ஜோராக விரஜமண்டல பரிக்கிரமா அனுபவிச்சுருக்கோம். 330 நாள் இப்படி தாண்டி ஓடின்னு இருக்கும் ஜம்முன்னு. அதில் ஜாவட் ராதாராணியினுடைய ஊர், அதை அனுபவிச்சுருக்கோம். அதில் நாம் ஒவ்வொன்றா பார்த்துருந்தோம். நேற்று நம்ம கடைசியாக பார்த்தது நாரத குண்டம். நேற்று நிறைய குண்டங்கள் தான் பார்த்தோம். பத்மாவதி விவாகஸ்தலி, பாணிஹாரி குண்டா, பிபன குண்டா, முக்த குண்டா, கிருஷ்ண குண்டா, லாட்லி குண்டா, நாரத குண்டா, இப்படி எல்லா குண்டங்களையும் பார்த்தோம்.
அதுக்கப்புறமா இந்த இடத்துல யாவக்க வட்டா, அதுதான் யாவட் ஜாவட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அழகா கிஷோரி வட்டா, வட அப்படின்னாலே வட விரக்ஷம், வடபத்திர சாயி. திருப்பாவைய வடபத்திர சாயிக்கு தானே 30ம் தப்பாமே அப்படின்னா அவருக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் பின்னாடி ஒவ்வொரு சுவாமியும் அந்த திருப்பாவை மாலை, திருப்பாவை பெல்ட் எல்லாம் கட்டிக்க ஆரம்பிச்சுட்டா. மார்கழி திங்கள்னு சொல்லி இடுப்பில் கட்டிப்பா. அப்புறமா ஒவ்வொரு நாளைக்கு மார்கழி திங்கள்னு டாலர் போட்டுப்பா. 30 திருப்பாவையும் டாலராக போட்டுக்கிறதுனா வட்டபத்திர சாயி தான். அவருக்கு தான் அந்த ஏற்றம். இன்றைக்கும் திருப்பாவை அப்படின்னா அது வட்டபத்திர சாயிக்கு தான். பின்னாடி காலகட்டத்தில் ஒவ்வொரு சுவாமிக்கும் அதை ஏறிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஆண்டாள் விரதம் இருந்து மாலை மாற்றி அழகாக ஒவ்வொரு நாளும் காலையில் போய் நின்னது வட்டபத்திர சாயிக்கு முன்னாடி தான். முதல் 15 பாசனம் குளிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே சொல்லிவிட்டு போய் குளிச்சுட்டு வடபத்திர சாயை பார்ப்பா. அடுத்த 15 பாசனம் எல்லாமே வடபத்திர சாய் கோவிலில் போய் ஜபிச்சா. அதனால் அத்தனை விசேஷம். வட விரக்ஷம். ஒரு காலகட்டத்தில் இந்த இடத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருந்திருக்கு. காலப்போக்கில் அது இல்லாமல் போயாச்சு. இப்போ திருப்பி ஒரு சின்ன ஆலமரம், நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆசை ஜாவட் போய். அப்போ ஒரு ஆலமரம் அங்கே வளர்ந்துருக்கு பார்த்தேன். இப்போ எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குன்னு தெரியல. ஒரு சின்ன குளம் இருக்கும். குளம் பெருசு தான், சின்ன குளம் இல்லை. நிற்கிற இடம் தான் குறைவாக இருக்கும். எனக்கு இன்றைக்கி நினச்சா இந்த கிஷோரி வட இது நினச்சா ஒரு சிரிப்பு உண்டு. ஸோ அங்கே போய் நான் வீடியோலாம் எடுத்திருந்தேன், ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ அங்கே ஒரு வயசான கோபி, நான் மறக்கவே மாட்டேன் அவளை என் லைஃப்பில். அவளை பார்த்தேன், ஏதோ ஃபோட்டோ எடுக்க போனால் அவளுக்கு ஃபோட்டோ எடுக்க ஒத்துக்கல. அப்புறம் கண்ணத்தில் அப்படி வயசான பாட்டி அவள். ஆனால் அவள் கண்ணத்தை எதோ நான் தட்டிட்டு இருந்தேன், உடனே அடிச்சுட்டு அவன் யோசிக்கவே இல்லை, கையை ஓங்கிறது கூட இல்லை, கையை பட்டுன்னு அதுக்கு சிரிப்பு தான் வந்தது. அப்படின்னு அந்த இப்போ இள வயசு பையனை போய் யாராவது பொண்ணை போய் யாராவது வடலை பையன் தொட்டா என்ன அப்படின்னு அதே துவனி, அதே கோபம் அவளுக்கு. அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு இருந்தா வச்சுக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அது ஜாலியாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குது, கிஷோரி, கிருஷ்ண கிஷோரி கோவில் இருக்குது. அந்த இடத்துல அந்த வட்டவிருட்சம் வந்து கிஷோரி வட்டவிருட்சம் பேர். அந்த குண்டத்துக்கு பேர் கிஷோரி குண்ட் அப்படின்னு பெயர். சரியா? அந்த இடத்துல அந்த ஒரு ஆலமரத்துக்கு கீழே தான் கண்ணன் ராதாராணியுடைய சிந்தாமரை பாதங்களில் அந்த செம்பஞ்சு குழம்பு அப்படி தடவி அழகா அவள் காலை இன்னும் சிவப்பாக்கி, அப்பா எப்படி இருக்கேடி ராதா, உன் கால் அவ்வளோ மிருதுவாக இருக்கே அப்படின்னு கண்ணன் ரசித்த இடம் இந்த கிஷோரி வட விரக்ஷத்துக்கு கீழே. ஸோ இந்த இடத்துல வந்து ராதாராணியுடைய 7 வயசு லீலைகள்லாம் நடந்த இடம் கிஷோரி வட விரக்ஷம். இந்த இடத்துல கிஷோரி குண்ட் அப்படின்னு பெயர் இந்த இடத்துக்கு. சரியா? அந்த கிஷோரி குண்டத்தில் அவ்வளோ அழகாக ராதாராணி கோபிகைகளோட ஜம்முன்னு அந்த குளத்தில் குளித்து விளையாடுவான். கண்ணன் மாடு மேய்க்க வரும்பொழுது அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவன் அந்த குளத்தில் குளித்து விளையாடுவான். அப்புறம் அங்கே ஒரு ஊஞ்சல் ஸ்தலம் உண்டு. அதில் ராதையும் கிருஷ்ணனும் உட்கார இந்த கோபிகைகள்லாம் ஊஞ்சலாட்டி விடுவா. ஸோ கிஷோரி வட கிஷோரி குண்டம். அப்புறம் அந்த இடத்துலையே வந்து அழகாக ராசமண்டலம் உண்டு. அது இன்றைக்கி ராசமண்டலம் மார்க் பண்ணி வச்சுருக்கா. சரியா? அந்த குளத்தங்கரை பெரிய ஆலமரம், அழகாக விளையாடுவா. அங்கேயே ராசமும் ஆடுவார்கள். ராதையும் கண்ணனும் கோபிகைகளும் ராசம் ஆடுறதுக்குன்னு ஒரு தனி இடம்லாம் வேண்டாம், எங்கே வேணாலும் ஆடுவா. பின்னாடி அந்த இடத்துல ராசம் ஆடியிருக்கார்கள் அப்படின்னு தியானத்தில் பார்த்து கண்டுபிடிச்சு பெரியவா சொல்லியிருக்காரு சைத்தன்ய மகாபிரபு, அப்புறம் அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம். ஸோ இந்த இடத்துலையும் ராசமண்டலம் ஆகமத்தில் ஒன்று ஆலமரம் இருந்தால் பய ஆடுவான். வம்சீவட், ஸ்ரீதாம வம்சீவட், இப்போ இந்த கிஷோரி வட் ஒன்று இவன் ஆடுறான் இல்லையா. மகாத்மாக்கள் மகரிஷிகள் ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து கதை சொல்கிறான். சுகபிரம்ம மகரிஷி ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து சுகஸ்தல், அங்கே தான் பரீட்சத்துக்கு பாகவதம் சொன்னார். அதே மாதிரி நைமிஷாரண்யத்தில் ஒரு வட்டவிருட்சம் இருக்குது. அந்த வட்டவிருட்சத்துக்கு கீழே உட்காந்துட்டு தான் வேதவியாசர் ஜைமினி மகரிஷிக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாருன்னு இருக்குது. எங்கே போங்கோ அது மாதிரி தான் கயா அக்ஷய வட்டம்,
எங்கே போனாலும் ஒரு பிரயாக்ராஜில் ஒரு அக்ஷயவட்டம், அப்புறமா புரி ஜெகநாதத்தில் ஒரு அக்ஷயவட்டம் கோவிலுக்குள்ள, தேவப்பிரயாகையில் கோவிலுக்கு பின்னாடி ஒரு அக்ஷயவட்டம். எத்தனை நான் சொல்லட்டும், இந்த அக்ஷயவட்டம் கொட்டி கிடக்கு. எதை சொல்கிறது எதை விடுறது, அவ்வளவு ஆலமரங்கள் இந்த தேசத்தில் லிஸ்ட்டு போட்டு சொல்லியிருக்காங்க. பட்டபத்திரசாயி கை பக்கத்துலேயே அந்த மூர்த்தியிலேயே ஒரு வட்டவிருட்சம் உண்டு, ஆலமரம். நிறைய எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஞாபகம் படி பார்த்தா கட்வா ஆலமரத்துக்கு எழுதான், ஆலமரம் அரச மரத்துக்கு எழுதான் உட்காந்துட்டு சைத்தன்ய மகாபிரபுக்கு வந்து மொட்டை அடித்து சன்னியாசம் வாங்கின்ற இடம் இன்றைக்கும் இருக்காது. அது ஆலமரம் அரசமரம் இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை, நிறைய இடங்கள் இருக்குது. அப்போ இந்த ஆலமரம், இந்த ஆலமரத்துக்கு கீழே இந்த கிஷோரி குண்டத்தினுடைய கரையில் கண்ணனும் ராதிகா ராணியும் அழகாக ராசமாடினார்கள் கோபிகைகளோடு. ஸோ கிஷோரி வட்டவிருட்சம், கிஷோரி குண்டம், அதுக்கப்புறம் கிஷோரி ராசமண்டலம் இப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது ஜோரா பரலகுண்டான்னு பேர், பியாலா குண்டான்னு பேர். இதுக்கு விசேஷமாக ஜம்முன்னு என்னன்னா பாரிஜாத விருட்சம் மரம் அங்கே ஒரு காலத்தில் இருந்திருக்கு. ஜம்முன்னு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கா ராதாராணி, அந்த பாரிஜாத விருட்சத்தினுடைய புஷ்பங்களை எடுத்து அழகாக மாலைகள்லாம் கட்டி கண்ணனுக்கு அழகாக போட்டிருக்காள் அப்படின்னு இருக்கு. இந்த பாரிஜாத மரம் அப்படின்னா நம்ம ஊரில் பவழமல்லியை சொல்லுவோம். சிவப்பாக பவழம் போல் காம்பு இருக்கும், வெள்ளை வெளையறு மல்லி மாதிரி இருக்கும், ராத்திரியில் பூக்கும், குப்புன்னு மனம் வீசும். வெடியார் காலம்புற மூக்க தொலைக்கும் அந்த பவழமல்லி. வடக்கில் பாரிஜாதம்ன்றது மல்லி மாதிரி இருக்கும். இன்னைக்கு காலகட்டத்தில் சொன்னால் அந்த பெங்களூர் மல்லின்னு ஒன்று சொல்லுவாள், நல்லா திக்காக இருக்கும். அதாவது அடர்த்தி நந்தியாவட்டை மாதிரி இருக்கும், ஆனால் அப்படி ஒரு மனம் வீசும். அது நல்லா காம்பு திக்காக இருக்கும். இப்போ பவழமல்லிலாம் எடுத்து உடனே பூ கோத்து உடனே மாலையாக போட்டோம், அப்போ கொஞ்சம் நேரம் துவண்டு போயிடும். அது அப்படியே பூமியில் இருக்கிறது கொஞ்சம் நேரம் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு நம்ம கை வச்சோம்னாலே துவண்டு போயிடும் காம்பெல்லாம். ஆனால் அதுலேயும் அந்த மாலையை, ஆனால் வெயிட்டே இல்லாத ஒரு மாலைன்னா அது பவழமல்லி மாலை தான். அது கோக்கிறதுக்கு அவ்வளோ நிதானமாக கோக்கணும், ஆனால் கோத்து மாலையாக போட்டோம்னா பல 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 பலான்னு அந்த குப்புன்னு மனம் வீசும். அந்த பூஜை அறையே அப்படி மனம் வீசும். யாரும் மரத்துலேருந்துலாம் பிரிக்க முடியும். எல்லோரும் நான் பார்த்து அந்த காலம் இந்த காலம் எல்லாருக்கும் அந்த மரத்தை உதிர்த்து கீழேந்து பொறுக்கிறது ஒன்று தான் பவழமல்லியை பறிக்கிறதுக்கு சுலபமான வழி. மரத்து பக்கத்தில் போகவே முடியாது, எல்லாம் கீழேந்து தான் பொறுக்கணும். வடக்கில் இருக்கக்கூடிய பாரிஜாதம் நம்ம கையால் பிரிக்கலாம். நல்ல பெருசாக ரோஜாப்பூ சைஸ் வரும், நல்ல விளையேன்னு மல்லிகை மாதிரி இருக்கும், பாரிஜாதம் பேர். அதை கொண்டு ராதாராணி விதவிதமாக மாலைகள் தொடுத்து கண்ணனுக்கு போட்ட இடம். அந்த இடத்துல ஒரு குண்டம் இருந்தது. ஸோ அதனால் பரலகுண்டா, பாரிஜாத குண்டம்னு பேர். இன்றைக்கும் அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது, அது வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த வைகாசி மாதத்தில் பூக்கும் அப்படின்னு சொல்லி அழகாக காண கிடைக்கிறது. அதுக்கு அடுத்தது சரணகுண்டம்னு பேர். கிஷோரி வட்டா, கிஷோரி குண்டம், கிஷோரி ராசமண்டலம், பியாலா குண்டா இல்லாட்டி பாரிஜாத குண்டா, அடுத்தது சரணகுண்டா இல்லாட்டி சரண கங்கான்னு பேர். இந்த ராதாராணியும் கண்ணனும் அழகாக கோக்கிலவனத்தில் சுற்றுவார். ஜாவட்லேருந்து பார்த்தோம்னா கோக்கிலவனம் தெரியும். கண்ணன் வந்து ராதாராணி அங்கேருந்து குயில் மாதிரி கூப்பிடுவான். அந்த குயில் சப்தத்தை கேட்டு ராதாராணி வீட்டிலேருந்து கிளம்பி போவாள். அங்கே தான் சனைச்சரனுடைய கோவில் இருக்குது, பெருசாக இருப்பார். சில இடங்களில் ராதாராணி அங்கே போகும்போது இதை சனீஸ்வரன் பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போவாளாம். பின்னாடியே அவருடைய மாமியார் ஜட்டிலா வரும்பொழுது கண்ணனே அங்கே சனைச்சரனா நின்று காட்சி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணான் அப்படின்னு ஒன்று உண்டு. ஸோ அந்த கோக்கிலவனத்துக்கு போயிட்டு வருவோம். அந்த இடத்துலலாம் கால் மணல் வித்தியாசம் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மண் வித்தியாசம் இருக்கும். அந்த மண்ணடியை வச்சுன்னு எங்கே போயிட்டு வந்தான்னு கண்டுபிடிச்சிடும். அது ஆற்றுல இருக்க பெரியவாளுக்கு தெரியும் க்ளீனாக எங்கே போயிட்டு வந்தால் காலில் சேர் இருக்க, செருப்பில் சாணி இருந்தால் கண்டுபிடிச்சிடுவா. எங்கே ஏரி போயிட்டு இருந்தேன்னு எங்களெல்லாம் நாங்கள்லாம் வீட்டில் இதோ இங்கே போகிறோம்னு சொல்லிட்டு போவோம். அங்கே போகக்கூடாது, ஏரிக்கு போகக்கூடாது. என்ன இருக்குன்னா ஏரியில் எங்கேயாவது தண்ணி இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு பக்கம் போய் விளையாடுவோம், தண்ணி இல்லாத இடமா பார்த்து விளையாடுவோம். அப்போ எவனா ஒருத்தர் அந்த ஊரில் இருக்க ஒரு பையன் ஏரிக்கு போயிருப்பான், அந்த தண்ணியில் குதிச்சிருப்பான், செத்து போயிருப்பான். இப்போ எங்களை போகக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணுவாள். அது எப்படி போகக்கூடாதுன்னு சொன்னால் போகாமல் இருப்போமா என்ன, அதெல்லாம் போவோம்.
போயிட்டு வரும்பொழுது கை காலெலாம் அலம்பிண்டு வரும் சமயத்தில் அந்த விளையாட்டு ரொம்ப குஷியாக விளையாடிட்டு அந்த சேத்துக்கு அதோட செருப்போடு வந்துடுவோம். அது அலம்புறதுலாம் ரொம்ப புத்திசாலியாக இருப்போம். சில சந்தர்ப்பத்தில் இந்த பசி தாகத்தில் வேகமாக வரும். யாராவது ஒரு வீட்டில் எவனாவது ஒருத்த மாட்டினானா எல்லாரும் மாட்டிடுவோம். ஒருத்த மாட்டினா போதும். அந்த தெருவில் ஒரு 4-5 தெரு தான் எங்கள் ஊர். எவனாவது ஒருத்த சிக்கினான்னா அவன் வாங்குற அடியில் எங்கடா போனீங்கன்னு ஒவ்வொருத்தராக கேட்பான். அவன் கத்துற கத்தல்ல எங்களுக்கு ஒரு சிக்னல் மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி காலில் இருக்க அந்த அழுக்கு சமயத்தில் எங்கே என்னன்னா அந்த அஸ்திவாரம் தோண்டிருப்பா, கடைக்கால் தோண்டி வச்சிருப்பா புது வீடு கட்டுறதுக்காக. அதில் போய் விளையாடுவோம். தாண்டி 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 நல்லா களிமண் இல்லாட்டி செம்மண்ணாக இருந்தால் சிக்கிடுவோம். அது வேற இருக்கும். இல்லாட்டி எங்கேயா அதில் ஓடி ஆடி குதிச்சு விளையாடுவோமா, வழிக்கு விழுவோமா, பின்னாடி டிராயர் எல்லாம் சேரா போயிடும். அலம்பிண்டு வந்தாலும் கஷ்டம். ஏன் அலம்பினேன்னு கேள்வி கேட்பா. அலம்பாமல் வந்தாலும் கஷ்டம். அந்த மாதிரி இந்த ராதாராணி கோகில வனத்திலேருந்து இந்த ஜாவட்டுக்கு வரா. வரும்பொழுது ஒரு ஸ்திதியில் அவள் பார்க்குறா, காலெல்லாம் அந்த கோகில வனத்தினுடைய மணல் இருக்கு. ஓ காலெல்லாம் கோகில வனத்தோட மணல்டா அப்படின்னா அக்கம் பக்கத்தில் எங்கேயும் தண்ணி இல்லை. கிருஷ்ணா எனக்கு கால் உடனே அனமணும்டா, எனக்கு தண்ணி வேணும்டா. கண்ணன் தானே. உடனே அவன் அழகாக தன்னுடைய சரண கமலங்களை பூமியில் அழுத்த அவனோட சரணத்திலேருந்து இருக்கான். என்னடா நான் ராதாராணி கால் அலம்புறதுக்கு. அதாவது காதல்லாம் அப்படி இருக்கணும். அவள் கால் அலம்புறதுக்காக அவன் கொண்டு வந்த சரண கங்கா. உடனே ராதாராணி சந்தோஷமாக காலெல்லாம் அலம்பிடா, தேங்க்யூடா அப்படி சொல்லிட்டு அவள் போவாளாம். பார்த்துக்கோங்க. அப்போ ராதாராணி எவ்வளோ சக்தி கண்ணனுக்கு. ஹ்லாதினி சக்தி. அதாவது கண்ணனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா பக்தாளை பிடிக்கும். பக்தாளுக்கு என்ன பிடிக்கும்னா கண்ணனை பிடிக்கும். இப்போ ஆஞ்சநேயர் நீ யாருன்னு கேட்டால் ராமதாசன்னு சொல்லுவார். ராமனை யாருன்னு கேட்டால் நான் ஹனுமானுடைய சுவாமின்னு வேணும். அதாவது இப்போ பார்த்தசாரதி, கிருஷ்ணனை பார்த்து நீ யாருன்னா பார்த்தசாரதி அப்படின்னு வேணாம். யுத்த காலத்தில் யாராது அப்படின்னா நான் தான் பார்த்தசாரதி அப்படின்னு வேணாம். கிருஷ்ணன் சொல்ல மாட்டான். கிருஷ்ணன் துவாரகாதீசன் அதெல்லாம் சொல்ல மாட்டான். அந்த புழுதியில் யாரது அப்படின்னு யாராவது அந்த கேட்டானா பார்த்தசாரதி அப்படின்னு கம்பீரியமாக சொல்லுவானோ. இவனை கேட்டால் நான் கிருஷ்ணதாசன் அப்படின்னு வானா அர்ஜுனன். அந்த மாதிரி ராதாவும் கிருஷ்ணனும் அப்படி. இது சரண கங்கான்னு பெயர். இன்றைக்கி அது சின்ன குளம் மாதிரி இருக்குது. எல்லாமே இன்றைக்கெல்லாம் சேர்ந்து இருக்குது. சில இதெல்லாம் ஒழுங்காக மெயின்டைன் ஆகிறதில்ல. காலப்போக்கில் திரும்பியும் இதெல்லாம் ரிவைவ் ஆகும். எப்பொழுதுமே ஒவ்வொரு காலகட்டத்தில் எல்லாம் அப்படியே காணாமல் போகும். மக்கள் அதை கவனிக்காமல் விடுவா, குப்பையாக போகும். அதுக்கப்புறம் இது உலகத்தினுடைய யதார்த்தம். பல கோவில்கள், பல அழகான அற்புதமான ஸ்தலங்கள் எல்லாம் அப்படியே வரும். அந்த மாதிரி சரணகங்கா. அடுத்தது ராதிகா கா கமன பாதா அப்படின்னு பேர். ராதிகா நடந்து வரும் பாதை அப்படின்னு அதுக்கு பெயர். ராதாராணி சூரிய குண்டம்னு ஒரு இடத்துக்கு போவாள். முன்னாடியே ஒரு நாள் நான் சூரிய குண்டத்தை பற்றி சொல்லியிருக்கேன். ராதாராணி ரிஷபானு தேவரெல்லாம் போய் சூரிய தேவனை உபாசனை பண்ணுவார்கள் அப்படின்னு. ஸோ அந்த டெய்லி அந்த சூரிய குண்டத்துக்கு ராதாராணி போவாள். போகும்போதே வழியில் கண்ணன் வந்து மாடு மேய்ச்சின்னு ஒரு வழியாக போவான். ஸோ ராதாராணி அந்த பக்கத்துலேருந்து கண்ணன் போகிற வழியை அப்படி பார்ப்பாள். அதுக்கேற்ற மாதிரி 2 பேர் டைமிங் கரெக்டாக வந்துடுவாள். இவன் வேணுன்ட்டே வந்து ராதாராணியோட அப்படி புடவை இழுத்துட்டு அப்படி போவான். அப்படி வம்படிச்சுட்டு போகிறது அப்படி. அவர் 2 பேர். அதனால் ராதிகா கமன பாதா, ராதிகா நடந்து போகிற வழி அப்படின்னு. இதில் இந்த சூரிய குண்டத்துக்கு ராதாராணி அப்பப்போ போவா, பூஜை பண்ணுவாள். டெய்லி போனால் அவளுக்கு. ஸோ போகும்பொழுது முக்கால்வாசி இந்த மதுமங்கலம், அவன் தான் பிராமணன், அதனால் அவர் தான் எல்லாத்தையும் பண்ணி வைக்கிற பூஜாரி, வாத்தியார். அவன் வந்து டெய்லி சூரிய தேவனுக்கு எப்படி பூஜை பண்ணணும், அர்க்கியம் சமர்ப்பயாமி, பாத்தியம் சமர்ப்பயாமி, தாம்பூலம் சமர்ப்பயாமி, அக்ஷதம் சமர்ப்பயாமின்னு எல்லாம் சொல்ல ராதாராணி பூஜை பண்ணுவாள். ஒரு நாள் மதுமங்கலன் வர விடாமல் கண்ணன் பண்ணிட்டான். இதுதான் உண்மை. என்னாச்சு, ராதாராணி வரா, கூட விசாகா தோழிகள்லாம் வரா. கண்ணன் என்ன பண்ணிட்டான், அழகாக இந்த மதுமங்கலன் மாதிரி பூஜை பண்ணுறவன் மாதிரி வேஷம் போட்டு வந்துவிட்டான். இவனுக்கா பூஜை பண்ண தெரியாது, அமக்கலமாக பூஜை பண்ணாது. இவனே தானே சூரியநாராயணன், இவன் தானே வேத புருஷன், இவனுக்கு தெரியாத வேதமோ முறையோ ஒன்றும் கிடையாது, சகலமும் தெரிஞ்சவன். அதனால தானே ஆயக்கலைகள் 64 64 நாளில் கத்துண்டு கிளம்பினான்னு இருக்குது. வேறு யாரும் அப்படி கற்றுக்கல, நம்ம மட்டும்தான் அப்படி கற்றுண்டு வந்தான். அப்போ
அத்தனை அழகா கண்ணன் வந்தாச்சு. ராதாராணியும் வந்துட்டா. கரெக்டாக ஜட்டிலா வந்துட்டாளா. யார் இதுன்னா, இன்றைக்கி பூஜை பண்ணுறவன் வரலை, எங்கேருந்தெல்லாமோ இவனை பிடிச்சி கொண்டு வந்திருக்கோம், வரவே மாட்டேன்னு சொன்னார். ஆனால் நல்ல விஷயம் தெரிஞ்சவர். இவர் பூஜை பண்ணி வச்சா சூரிய தேவனே பிரத்யக்ஷமான. ஜட்டிலா அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நல்லா பூஜை பண்ணுறாதே, அபிமன்யு நன்னா இருக்கட்டும்னு கேளு, எல்லாரும் நன்னா இருக்கட்டும்னு கேளு எல்லாம் சொல்ல. ஜட்டிலா சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறா. ராதாராணி சொல்கிறா, இல்லை இவன் பக்கத்தில் வந்தால் எனக்கு பூஜை பண்ணுற மாதிரி தோணலை, என்னமோ என் காணா போலே இருக்குன்னு சொல்ல. விசாக கண்ணடிக்க, உன் காணாதான் உன் காணாவே தானே. ராதாராணி ஆன்னு பார்க்குறாளாம். கண்ணன் அழகாக சூரிய பூஜை எப்படி பண்ணணும்னு சொல்கிறான்னா ராதாராணியும் பண்ணுறாளாம். அப்படி அந்த சூரிய குண்டத்திற்கு ராதாராணி போகிற வழியில் இந்த வழி. ஸோ அதில் கண்ணனும் ராதையும் சந்தித்தார்கள். ஒருத்தர் பார்த்துட்டார்கள். அப்படியே கடையில் உட்காந்து பார்த்துட்டே இருந்தார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். ஸோ இது எல்லாமே ஜாவட் அங்கே நடந்த அழகான சுற்றி வர இருக்கக்கூடிய விஷயங்கள், லீலைகள். சரியா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय. राधे कृष्णा.